குமாரபாளையம் அருகே கார் மரத்தின் மீது மோதிய விபத்தில் 4 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள சீராம்பாளையம் பகுதியில் மாரியம்மன் கோவில் திருவிழா தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக சொகுசு காரில் வந்த இளைஞர்கள் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து குப்பாண்டபாளையம் பேருந்து நிறுத்தம் அருகில் சாலையோரம் இருந்த பனைமரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த 4 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பின்னர் விபத்து குறித்து தகவல் அறிந்த குமாரபாளையம் போலீசார் உயிரிழந்தவர்களின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒசூர் அருகே உரிய ஆவணங்களின்றி எடுத்து வந்த 15 கோடி மதிப்பிலான தங்க நகைகளை பறக்கும் படையினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஜூஜுவாடி சோதனை சாவடி பகுதியில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது பெங்களூரிலிருந்து ஒசூர் நோக்கி வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டபோது அதில் 15 கோடி மதிப்பிலான தங்க நகைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 69 பெட்டிகள் கொண்டுவரப்பட்ட தங்க நகைகளில் 45 பெட்டிகளுக்கு மட்டும் ஆவணங்கள் வைத்திருந்ததாக தெரிகிறது. ஆனால் 24 பெட்டிகளுக்கு ஆவணங்கள் இல்லாமல் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் நகைகள் முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட நகை பெட்டிகள் ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. கோவை இடையார்பாளையம் பகுதியில் அனுமதியின்றி வாக்கு சேகரிக்க முயன்ற வேலூர் இப்ராஹிமை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கோவை நாடாளுமன்ற தொகுதியின் பாஜகவின் வேட்பாளர் அண்ணாமலைக்கு ஆதரவாக இடையார்பாளையம் பகுதியில் பாஜகவின் தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் இரவு அனுமதியின்றி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அப்போது அவரை கோவை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பத்து ஆண்டுகால ஆட்சியில் உருப்படியான எந்த திட்டத்தையும் பாஜக அரசு செய்யவில்லை என அமைச்சர் சாமிநாதன் கடுமையாக விமர்சித்துள்ளார். கோவை பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியை ஆதரித்து அமைச்சர் சாமிநாதன் பொள்ளாச்சி தொண்டாமுத்தூர் ஊராட்சியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக வேட்பாளர் மற்றும் அமைச்சர் ஆகியோரை அப்பகுதி மக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். அப்போது மக்களிடம் பேசிய அமைச்சர் சுவாமிநாதன், கடந்த 10 ஆண்டுகளாக மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு உருப்படியாக எந்த திட்டங்களும் கொண்டு வரவில்லை என்று விமர்சித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், ஸ்டிக்கர் ஒட்டுவதை தவிர வேறு எந்த சாதனையும் இந்த ஆட்சியில் நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டி பேசினார். இறுதியாக எதிரணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மோடி அவருடைய வேட்பாளர்களும் எடப்பாடியார் வேட்பாளரும் இருவரும் ஒருவரே என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களில் மோடியுடைய அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்தான் எடப்பாடியார் அவர்கள். எனவே வரும் காலத்திலும் மோடிக்கு ஆதரவாகத்தான் எடப்பாடியார் செயல்பட போகிறார். எனவே அவர் இந்த 2 வேட்பாளர்களை புறக்கணித்து உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்குகளை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களால் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பின்பு பொள்ளாச்சி பகுதியிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் உருவாக்கப்படும். உங்களது குறைகளை தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பேய்குளம் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் உள்ளது. இந்த பேய்குளம் பஜார் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட டாரஸ் லாரிகள் அதிக பாரத்துடன் மணல் ஏற்றிக்கொண்டும் கற்களை கொண்டு செல்வதால் அடிக்கடி சிறு சிறு விபத்துகள் ஏற்படுகின்றன. இதுகுறித்து சாத்தான்குளம் வட்டாட்சியர் இசக்கி முருகேஸ்வரியை தொடர்பு கொண்டு அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பலமுறை புகார் அளித்துள்ளனர். ஆனால் இந்த புகாரினை ஒரு பொருட்டாகவே வட்டாட்சியர் எடுத்துக் கொள்வதில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு பேய்குளத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் பேய்குளம் பஜாருக்கு வந்துவிட்டு அவரது வாகனத்தில் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது சாலையோரம் நின்று கொண்டிருந்த டாரஸ் லாரியின் பின்புறம் அவரது இருசக்கர வாகனம் மோதியது. இதில் முருகன் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற விபத்துகள் நடந்து வருவதால் சாத்தான்குளம் வட்டாட்சியர் பேய்குளம் பஜார் பகுதிகளில் தினந்தோறும் வரும் லாரிகளை முறையாக ஆய்வு செய்து பாதுகாப்பாக ஓட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.